Accenture assessment test. Accenture assessment testல நம்ம இன்னைக்கு காக்னிட்டிவ் டெஸ்ட் காக்னிட்டிவ் அசஸ்மெண்ட்கான கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு வந்து அப்ட்ராக்ட் ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங், கிரிட்டிக்கல் ரீசனிங் அப்படின்னு 2 ரீசனிங் இருக்குது. இதில் கண்டிப்பாக வந்து கொஷின்ஸ் வந்து பிளட் ரிலேஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. இது ஒரு பிளட் ரிலேஷன் கொஷின். எப்படி இதை சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். பாயிண்டிங் டு எ உமன் இன் அ ஃபோட்டோகிராஃப் எ மேன் சேஸ். ஸோ சொல்கிறது வந்து மேன். அவர் வந்து அந்த ஃபோட்டோகிராஃபில் இருக்கிறது யாருன்னா ஒரு விமன் இருக்காங்க. அந்த விமன் பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, ஷீ இஸ் த ஒன்லி டாட்டர் ஆஃப், அந்த டபுள் கோட்ஸில் இருக்கிறத நம்ம ரிவர்ஸில் கூட படிக்கலாம். ஷீ இஸ் த ஒன்லி டாட்டர் ஆஃப் மை ஒய்ஃப்ஸ் மதர் இன் லா. மேனோட ஒய்ஃபு. ஸோ மேனோட ஒய்ஃப்னா அவங்க கூடவே எழுதியிருக்கேன். ஒய்ஃபோட மதர் இன்லான்றவங்க இந்த மேனுக்கு என்னவா இருந்திருப்பாங்கன்னா மதரா இருந்திருப்பாங்க. அந்த மதரோட ஒன்லி டாட்டர் தான் இந்த விமன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இவங்களுக்கு இவங்க மதர் இன்லா, இந்த மேனுக்கு அவங்க அப்ப மதர். ஸோ மதரோட ஒன்லி டாட்டர்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு ஒரு பொண்ணு மட்டும் இருந்திருக்காங்க. அண்ட் இந்த மேன்ன்றவர் ஒரு பையன் இருந்திருக்காங்க. இப்போ இந்த விமன் வந்து எப்படி இந்த மேனுக்கு ரிலேட்டட் அப்படின்னு பாருங்க. இது டாட்டரா அப்படின்னா இல்லை, ஏன்னா இந்த மதருக்கு இது பையன், இது பொண்ணு. ஸோ டாட்டர் கிடையாது, ஒய்ஃப் கிடையாது, சிஸ்டர் தான் அதோட ஆன்சர். ஸோ விமனுக்கும் இந்த மேனுக்குமான ரிலேஷன் சிஸ்டர், பிரதர். ஓகே, நெக்ஸ்ட் இன் அ சர்டன் கோட் லாங்குவேஜ். ஸோ இந்த மாதிரி கோட் லாங்குவேஜ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா எனக்கு ஏபிசிடியோட வேல்யூ தெரியணும். ஃபர்ஸ்ட் ஏபிசிடி நான் வந்து இன்னொரு வீடியோவில் தனியாக எப்படி இந்த ஏபிசிடிக்கு வேல்யூ வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு அதோட ட்ரிக்ஸை தனியாக நான் வீடியோ போடுறேன். இப்போ வந்து நம்ம ஷார்ட்கட் இல்லாமல் டைரெக்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஏபிசிடி IJKL MNOP QR STUVWXYZ. இப்போ இது எல்லாமே நம்பர்ல இருக்கிறதுனால நான் இது கீழே அப்படியே என்ன பண்றேன், நம்பர் பண்ண போறேன். 1 2 3 4 5 6 ஸோ இதுக்கு ஒரு செப்பரேட்டா ஒரு வீடியோ வந்து எப்படி நம்ம ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி இது நம்பர் அப்படியே பார்க்காம எழுதுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ரோடை வந்து எப்படி எழுதியிருக்காங்கன்னா 152 அப்படின்னு எழுதியிருக்காங்க. ROADன்றது 152. ஸோ ROADக்கான வேல்யூ பாருங்க. மேலே ஆருக்கான வேல்யூ 18, ஓக்கான வேல்யூ நமக்கு 15, ஏக்கான வேல்யூ 1, டிக்கான வேல்யூ 4. இப்போ இதை நான் ஆட் பண்ணா கூட எனக்கு 152 வராது. இதை ஆட் பண்ணி பாருங்க. 33, 34, 38. இந்த 38 எப்படி 152 ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ இதை அப்படியே வச்சுட்டு அடுத்த வேல்யூக்கு போயிடலாம். நம்ம மேப் வந்து எப்படி எழுதியிருக்காங்கன்னா 90 அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ மேப்பு இதோட வேல்யூ 38. இந்த மேப்கான வேல்யூவை வச்சு நம்ம அடுத்தது கெஸ் பண்ண போகிறோம். ஸோ மேப் வந்து எப்படி எழுதியிருக்காங்கன்னா 13 எழுதியிருக்காங்க ஈக்குவல் டு 19 எழுதியிருக்காங்க மேப்பை. இந்த 90 எப்படி வந்ததுன்னு பார்க்க போகிறோம். எம்மோட வேல்யூ 13 ப்ளஸ் ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 16. இதை ஆட் பண்ணால் எனக்கு 14 + 16ன்றது 30 தான் வருது. ஸோ 30. இந்த 30 90 ஆகிறதுக்கான சான்சஸ் எப்படி இருக்கும்? இன்டூ 3 போட்டால் நமக்கு வேல்யூ வந்திருக்கும். ஸோ இது வந்து இன்டூ 3 போட்டிருக்காங்கன்னு தெரியுது. அப்போ அடுத்தது இது ஏன் 3 போட்டிருப்பாங்கன்னா MAP 3 லெட்டர் இருக்கிறதுனால இன்டூ 3. இப்போ அதே லாஜிக்கை இங்கே யூஸ் பண்ணி பாருங்க. இன்டூ 4. இன்டூ 4 போட்டால் எனக்கு 152 வருது. எனக்கு கரெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் இதே பேட்டர்னை யூஸ் பண்ணி நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா ரெயிலோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ ரெயில்ன்றது என்னது? RAIL. ஆரோட வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க 18 ப்ளஸ் ஏவோட வேல்யூ 1 ப்ளஸ் ஐயோட வேல்யூ 9 ப்ளஸ் எல்லோட வேல்யூ 12. இது ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 40. இது 4 லெட்டர். ஸோ 40 × 4. அப்போ என்னோட ஆன்சர் 160. ஸோ 160 தான் என்னோட ஆன்சர். ஓகே, இதுவும் கோட் லாங்குவேஜ் தான். பட் இதோட பேட்டர்ன் வந்து வேற. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 786 எப்படி எழுதியிருக்காங்கன்னா ஸ்டடி வெரி ஹார்டு. நம்ம அதுலேயே கூட வச்சு நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 958ன்றத ஹார்ட் ஒர்க் பேஸ். அடுத்தது 645ஓட மீனிங். இதுக்கு மீனிங்லாம் பார்க்கக்கூடாது. ஸ்டடி அண்ட்
ஒர்க். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா வெரிக்கான வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கும் செகண்ட் ஒன்னுக்கும் ஏதாவது காமனா இருக்கான்னு பாருங்க. என்ன காமனா இருக்குன்னா ஹார்ட் வந்து காமனா இருக்கு. இப்போ இங்க ஹார்டை வந்து நான் கேன்சல் பண்ணும்போது இங்க காமனா இருக்கிற நம்பர்ஸை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 8 எனக்கு போயிடுச்சு. அடுத்தது பாருங்க, கலர் வந்து கலர் டிஃபரன்சியேஷனுக்காக வேற வேற யூஸ் பண்றேன். அடுத்து எது சேமா இருக்குன்னா ஒர்க் சேமா இருக்கு. இங்க ஒர்க் இருக்கு, இங்கேயும் ஒர்க் இருக்கு. அப்ப இது ரெண்டுத்துலயும் காமனா என்ன இருக்குன்னா 5. ஸோ ஒர்க்கோட வேல்யூ 5 முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது ஃபர்ஸ்ட் ஒன்ல 6 இருக்கு, லாஸ்ட் ஒன்லயும் எனக்கு 6 இருக்கு. ஃபர்ஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கும் சேமா இருக்கிறது என்ன இருக்குன்னா ஸ்டடி அப்படின்ற வேல்யூ இருக்கு. ஸோ இங்கேயும் ஸ்டடி இருக்கு, இங்கேயும் ஸ்டடி இருக்கு. இது 6, இது 6 போயிடுச்சு. இப்போ இதெல்லாம் போன அப்புறம் எங்கிட்ட மீதி இருக்கிறது இங்க 7 மட்டும்தான் இருக்கு. ஸோ 7ஓட வேல்யூ வந்து வெரி. இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இப்படி தனித்தனியா நம்ம எழுதி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இது வந்து ஒரு பிளட் ரிலேஷன் கொஸ்டின் தான். இது ஒரு பிளட் ரிலேஷன் கொஸ்டின். இதை வந்து நம்ம ஷார்ட்கட்ல எப்படி எழுதிக்க போறோம்னா பிளஸ்ன்றது வந்து ஏ சிஸ்டர் ஆஃப் பி அங்க கொடுத்துருக்கிறத நான் கீழே எழுதிக்கிறேன். அடுத்தது மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் வந்ததுன்னா அதை ஏன்றவங்க ஒய்ஃப் ஆஃப் பி. அடுத்தது பர்சன்டேஜ் சிம்பிள் வரும்போது ஏ வந்து ஃபாதர் ஆஃப் பி, ஃபாதர் ஆஃப் பி. அடுத்து லாஸ்ட் மைனஸ் வந்ததுன்னா ஏ வந்து பிரதர் ஆஃப் பி. இப்போ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். நம்மளோட கொஸ்டின் என்னன்னா டி இஸ் டாட்டர் ஆஃப் பி அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இதுல எதோட இது வந்து டி இஸ் டாட்டர் ஆஃப் பி. ஸோ பியோட டாட்டர் எதுல எது அப்படின்றத நம்ம செக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, பி மல்டிப்ளிகேஷன் கியூ. ஸோ மல்டிப்ளிகேஷன் என்ன ஒய்ஃப். ஸோ பி இஸ் ஒய்ஃப் ஆஃப் கியூ. ஸோ இவங்க ஒய்ஃப்ன்றதுனால சர்க்கிள் போட்டிருக்கேன். எல்லாத்துலயுமே அந்த ஆப்ஷன் தான் இருக்கு. ஸோ நான் இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்துட்டு இருக்கோம். கியூ பர்சன்டேஜ் ஆர். பர்சன்டேஜ்ன்றது ஃபாதர். அப்போ கியூ வந்து ஃபாதர் ஆஃப் ஆர். இப்போ இவங்க ஃபாதர், இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இப்போ ஆர்ன்றவங்க கீழே இருக்காங்க. ஆர் பிளஸ் எஸ், பிளஸ்னா சிஸ்டர். ஆர் இஸ் சிஸ்டர் ஆஃப் எஸ். ஸோ இவங்க சிஸ்டர் ஆஃப் எஸ். எஸ் மைனஸ் டி, எஸ் இஸ் பிரதர் ஆஃப் டி அப்படின்னு வந்துருச்சு. பட் இங்க டீயோட இது வந்து ஜெண்டர் வந்து சொல்லவே இல்லை. அதனால என்னோட ஆப்ஷன் ஏ வந்து என்னவா இருக்குன்னா தப்பா இருக்கு. ஆப்ஷன் ஏ போய் விட்டுட்டு இப்ப என்ன பண்ண போறோம், ஆப்ஷன் பிக்கு போறோம். ஆப்ஷன் பிலையும் ஃபர்ஸ்ட் ஒன் அதே தான்றதுனால அதை அப்படியே வச்சுக்கிட்டேன், பி அண்ட் கியூ. அடுத்தது பர்சன்டேஜ் ஆர். பர்சன்டேஜ் ஆர்னா பர்சன்டேஜ் வந்து ஃபாதர், கியூ இஸ் ஃபாதர் ஆஃப் ஆர், அதுவும் அப்படியே தான் இருக்கு. ஆர் மைனஸ் டி, அப்ப ஆர் இஸ் பிரதர் ஆஃப் டி, ஆர் வந்து பிரதர். அடுத்தது டி பிளஸ் எஸ், அப்ப டி இஸ் சிஸ்டர் ஆஃப் எஸ். டி சிஸ்டர் ஆஃப் எஸ்னா டி வந்து ஃபீமேல் அப்படின்னு வருது. இப்போ இங்க ஆர் பிரதர், டி ஃபீமேல். நம்ம கொஸ்டின் என்ன, எந்த கண்டிஷன்ல டி வந்து டாட்டர் ஆஃப் பி. இப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே டாட்டர் தானே. இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா டீன்றவங்க அவங்க ரெண்டு பேருக்குமே டாட்டர் தான். ஸோ ஆப்ஷன் பிலயே நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஓகே, விராஜ் இஸ் 11th. இது வந்து ஒரு பொசிஷன் வேல்யூ. விராஜ் இஸ் 11th ஃப்ரம் லெஃப்ட் எண்ட். ஸோ இது நம்மளோட லெஃப்ட் எண்டு. நம்மளோட லெஃப்ட் எண்ட்ல இருந்து விராஜ்ன்றவங்க வந்து 11th பொசிஷன். ஸோ இந்த பொசிஷன்ல தான் விராஜ் இருக்காங்க. இது 11th பொசிஷன். இது 11th பொசிஷன்னா இதுக்கு முன்னாடி எத்தனை பர்சன்ஸ் இருந்திருப்பாங்கன்னா 10 பர்சன்ஸ் இருந்திருப்பாங்க. இது 11th பொசிஷன். அடுத்தது பங்கஜ் இஸ் 12th ஃப்ரம் ரைட் எண்ட். ஸோ ரைட் எண்ட்ல இருந்து பங்கஜ்ன்றவங்க வந்து 12th பொசிஷன்ல இருக்காங்க. பங்கஜ். அப்ப அவருக்கு முன்னாடி எத்தனை பேர் இருந்திருப்பாங்கன்னா 11 பேர் இருந்திருப்பாங்க. இவர் ரைட் ஹேண்ட் சைட். அண்ட் இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க என்னன்னா அண்ட் 17th ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட். ஸோ இந்த பங்கஜ் வந்து இந்த பக்கத்துல இருந்து 17 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப நான் ஃபர்ஸ்ட் இங்க இருந்தே மார்க் பண்ணிட்டு வரணும். ஏற்கனவே இங்க 11 மெம்பர்ஸ் இருக்காங்க. பங்கஜ் வந்து 17th பர்சன். 17th பர்சன்னா நடுவில் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க, 12, 13, 14, 15, 16. ஸோ 5 பேர் நடுவில் இருக்காங்க. பிளஸ் 5 மெம்பர்ஸ் நடுவில் இருக்காங்க. இது 17வது பொசிஷன். இது வந்து லெஃப்ட்ல இருந்து 17வது பொசிஷன்ல பங்கஜ் இருக்காரு. பட் ரைட்ல இருந்து இது 12th பொசிஷன். ஓகே,
ஸோ இங்கே மொத்தம் நமக்கு 11 பேர் இருக்காங்க. இப்போ நம்ம கொஸ்டின் என்ன அப்படின்னா, இதுக்கு 2 பொசிஷன் இருக்கு. இந்த பக்கத்துல இருந்து 12, ரைட் சைட்ல இருந்து 12, லெஃப்ட் சைட்ல இருந்து பார்க்கும்போது 17th பொசிஷன். இப்போ நம்ம கொஸ்டின், ஹவு many children are towards the right of வீரஜ் in that row? வீரஜ்க்கு ரைட் ஹேண்ட் சைட்ல எத்தனை பர்சன்ட் இருக்காங்க? வீரஜ்க்கு அடுத்தது முதல்ல 5% இருக்காங்க. பிளஸ் பங்கஜ் வந்து அந்த 17th and 12th பொசிஷன்ல இருக்காரு. ஸோ பங்கஜ், அதுக்கப்புறம் பங்கஜ்க்கு அந்த பக்கமா 11% இருக்காங்க. ஸோ பிளஸ் 11. ஸோ 5 பிளஸ் பங்கஜ் 6 பிளஸ் 11ன்றது 17. இப்போ இதோட ஆன்சர் 17. ஓகே, இங்க 6 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. 6 ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாம்ல வாங்கின மார்க் பேஸ் பண்ணி இது ஒரு பசில்ஸ் கைண்ட் ஆஃப் பசில் அரேஞ்ச்மெண்ட் தான் இதுவும். சி ஸ்கோர்ட் மோர் ஒன்லி ஏ அண்ட் இ. ஸோ சி வந்து எக்ஸாம்ல யாரை விட அதிகமா வாங்கியிருக்காங்கன்னா ஏயும் இஏயும் விட மட்டும் அதிகமா. ஏ இ அப்படின்னு இப்ப நான் சும்மா ரேண்டமா போட்டிருக்கேன். இவங்க 2 பேர் மட்டும்தான் சிக்கு கீழே வர முடியும். அடுத்தது தனியா டி ஸ்கோர்டு லெஸ் தென் பி ஒன்லி. டி ஸ்கோர்டு லெஸ் தென் பி ஒன்லி. பியை விட மட்டும்தான் கம்மியா வாங்கியிருக்காங்க. அப்ப டிக்கு மேல பி மட்டும்தான் இருக்கு. இ டிட் நாட் ஸ்கோர் த லீஸ்ட். இ வந்து லாஸ்ட்ல வராதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த இடத்த வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்வாப் பண்ணிக்கலாம். இடத்த ஸ்வாப் பண்ணிட்டு இங்க லாஸ்ட்ல ஏவும் அதுக்கு முன்னாடி இயும் எடுத்துட்டு வந்தாச்சு. The one who scored the third highest marks 81 marks. அதுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து 6 பேரையும் ஆர்டர்ல எழுதணும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிக்கு கீழே 2 பேர் தான். ஸோ இஏ மட்டும்தான். அண்ட் பிக்கு பி டி ஸ்கோர்டு லெஸ் தென் ஒன்லி பி. ஸோ டி வந்து பியை விட மட்டும்தான் கம்மியா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப அதை 2 கூட பிரிக்க முடியாது. இப்ப இதையே நான் அப்படியே ஆர்டர்ல எழுதுனா பி டி சிஇஏ. பட் கீழே இதுவும் ஃபிக்ஸ்டு. அப்ப நடுவில் என்ன பண்ணிடலாம், மீதி இருக்கிற அந்த ஒருத்தரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேல இருக்கிற 2ம் ஃபிக்ஸ்டு, கீழே இருக்கிற 3ம் ஃபிக்ஸ்டு. சிஇஏ இப்ப எல்லாமே ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? இப்போ நம்ம கொஸ்டின் என்னன்னு பாருங்க. the one who scored the third highest mark. தேர்ட் ஹையஸ்ட் மார்க்னா மேலேருந்து 3வது இவங்க வந்து 81 ஸ்கோர் பண்ணிருக்காங்க. இ வந்து 62 ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அப்போ கொஸ்டின் என்ன, which of the following could be C's score? ஸோ சியோட ஸ்கோர் என்னவா இருந்திருக்கும்னா 81க்கும் 62க்கும் நடுவில் இருந்திருக்கணும். அப்போ 86 கிடையாது, இந்த வேல்யூ கிடையாது. ஏன்னா 81ஓட சி கம்மி. அப்ப 94ம் கிடையாது. 61ன்னா 62க்கும் கீழே போயிடும். அப்ப அதுவும் கிடையாது. அப்ப நம்மளோட ஆன்சர் 70. ஓகே, செலக்ட் த லெட்டர்ஸ். இந்த மாதிரி கொடுத்தாலே நம்ம ஏபிசிடி எழுதுறது தான் நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஏபிசிடி இஎஃப் ஜிஹெச் ஐஜேகேஎல் எம்என்ஓபி கியூஆர் STUVWXYZ. இப்போ Z தான் என்னோட ஃபர்ஸ்ட் வேல்யூ. Zக்கு அப்புறமா என்ன கொடுத்துருக்காங்கன்னா U. அப்போ நடுவில் 4 வேல்யூ கேப் இருக்கு. Uக்கு அப்புறமா Q 3 வேல்யூ கேப் இருக்கு. Qக்கு அப்புறம் என்னவா இருந்திருக்கும்னா ஃபர்ஸ்ட் 4 அப்புறம் 3 அப்புறம் 2 வேல்யூ கேப்பா இருந்திருக்கணும். இது கரெக்டான எப்படி செக் பண்ணலாம்? அப்புறம் ஒரு வேல்யூ கேப்பா இருக்கிற வேல்யூவா? கரெக்ட். அப்ப என்னோட ஆன்சர் N. ஓகே, இப்போ இதுல வந்து இது என்ன லாஜிக்ல இருக்கு அப்படின்னு பார்க்கணும். கொஸ்டின் பிளேஸ்ல என்ன வரும் அப்படின்றதான் வேல்யூ. இங்க வந்து 20 இருக்கு. இந்த 20 எப்படி வந்திருக்கும்னா இதை ஆட் பண்ணா எனக்கு 20 வரல. 6 பிளஸ் 8 பிளஸ் 2ன்றது எனக்கு 20 கிடையாது. பட் 6 இன்டூ 2 6 இன்டூ 2 12 பிளஸ் 8ன்றது 20. இப்போ அதே லாஜிக் இங்க ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாருங்க. 5 இன்டூ 9 45 பிளஸ் 5ன்றது 50. அதே லாஜிக்கை ட்ரை பண்ணா 7 இன்டூ 4 பிளஸ் 2 28 பிளஸ் 2ன்றது 30. அப்போ என்னோட ஆன்சர் 30. ஓகே, இதெல்லாம் வந்து நமக்கு சில்லாஜிசம். சில்லாஜிசம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா சம் புக்ஸ் ஆர் டேபிள்ஸ், அடுத்தது சம் டேபிள்ஸ் ஆர் மிரர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க.
இப்போ சம் மிரர் ஆர் புக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சம் மிரர் ஆர் புக் அப்படின்றத நம்ம வந்து கன்க்ளூஷன் சொல்ல முடியாது. ஏன்னா கொஞ்சம் மிரர் வந்து டேபிள்ல இருக்கு அண்ட் கொஞ்சம் டேபிள் வந்து புக்ல இருக்கு. ஒருவேளை மிரர் இப்படி இங்க இல்லாம இந்த பக்கத்துல நான் வரைஞ்சிருந்தேன்னா எனக்கு மிரர் கொஞ்சம் புக்ல இருந்திருக்கும். ஸோ இந்த கன்க்ளூஷன் கரெக்டாகவும் இருக்கலாம். அண்ட் நோ புக் இஸ் மிரர், எந்த புக்குமே மிரர் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் நம்மளால கன்க்ளூஷன் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த மிரர் இந்த பக்கம் இருந்திருந்தா கொஞ்சம் புக்கு மிரர்ல தான் இருந்திருக்கும். ஸோ இங்க எனக்கு நெய்தர் கன்க்ளூஷன் சொல்ல முடியாது, ஏன்னா ரெண்டுமே தப்புன்னு சொல்ல முடியல. அதனால இங்க எனக்கு ஆன்சர் எய்தர். ஸோ இது மட்டும்தான் ஃபாலோ ஆகுதா அப்படின்னு கிடையாது. ஸோ எய்தர் கன்க்ளூஷன் 1 ஆர் 2 ஃபாலோஸ். ஓகே, இது எப்படி இருக்கு பாருங்க. சம் ஃபிளாட்ஸ் ஆர் அபார்ட்மெண்ட்ஸ். ஸோ சில ஃபிளாட்டு அது வந்து அபார்ட்மெண்ட். அடுத்தது நோ அபார்ட்மெண்ட் இஸ் ஹால். ஸோ ஹாலு இதுக்கு எந்த லிங்க்கும் கிடையாது. சம் ஹால்ஸ் ஆர் ரூம்ஸ், இது தனியா இருக்கு. இப்போ அட்லீஸ்ட் சம் ரூம்ஸ் ஆர் ஃபிளாட்ஸ், சில ரூம் தான் ஃபிளாட் அப்படின்னு சொல்றாங்க, கிடையாது. ஸோ கன்க்ளூஷன் 1 தப்பு. அடுத்தது நோ அபார்ட்மெண்ட் இஸ் ரூம், நோ அபார்ட்மெண்ட் இஸ் ரூமும் எனக்கு கரெக்ட். சாரி, அட்லீஸ்ட் சம் ரூம்ஸ் ஆர் ஃபிளாட்ஸ்ன்றது நமக்கு தப்பு. ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. அடுத்தது நோ அபார்ட்மெண்ட் இஸ் ரூம், எந்த அபார்ட்மெண்ட்டுமே ரூம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க, அது வந்து நமக்கு கரெக்ட். ஸோ இங்க கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். இதுவும் அதே மாதிரி தான் சில்லாஜிசம். ஆல் ஃப்ரூட்ஸ் ஆர் லயன்ஸ், எல்லா ஃப்ரூட்டுமே என்னன்னா லயன். ஆல் லயன்ஸ் ஆர் ஃபாக்ஸஸ், சம் ஃபாக்ஸஸ் ஆர் எலிஃபென்ட்ஸ். இப்போ நம்ம கன்க்ளூஷன் என்ன, ஆல் ஃப்ரூட்ஸ் ஆர் ஃபாக்ஸஸ். ஸோ உள்ள இருக்கிறது தான் ஃப்ரூட்டு, எல்லா ஃப்ரூட்டுமே என்னது ஃபாக்ஸ் தான். அப்போ என்னோட ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் கரெக்ட். ஏன்னா ஃப்ரூட் ஃபுல்லாவே எதுக்குள்ள இருக்கு, ஃபாக்ஸ்குள்ள தான் இருக்கு. சம் ஃப்ரூட்ஸ் ஆர் எலிஃபென்ட்ஸ். ஸோ சம் ஃப்ரூட்ஸ் ஆர் எலிஃபென்ட்ஸ்ன்றது ராங். ஏன்னா ஃப்ரூட்ஸ் வந்து உள்ள இருக்கு, கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வந்து என்னவா இருக்கும்னா எல்லா ஃப்ரூட்டுமே லயன், எல்லா ஃப்ரூட்டுமே சாரி, செகண்ட் கன்க்ளூஷனும் நமக்கு இதுல கரெக்டா இருக்கு. எல்லா ஃப்ரூட்டுமே லயன் அண்ட் எல்லா ஃப்ரூட்டுமே ஃபாக்ஸ். ஸோ ஃபாக்ஸ்ல கொஞ்சம் எலிஃபென்ட் இருக்குல்ல. இப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா கன்க்ளூஷன் 2 இஸ் கரெக்ட். இப்போ ரெண்டு கன்க்ளூஷனுமே கரெக்ட். அப்போ எய்தர் கன்க்ளூஷன் 1 ஆர் கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். சி தான் ஆப்ஷன். ஓகே, இதுக்கும் நமக்கு ஏபிசிடி தேவைப்படும். ஏபிசிடி எழுதுனாதான் இதோட வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ ஏபிசிடி இது நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இதுல இருந்து வரதுனால நம்பரிங் வந்து கம்பல்சரி. இந்த நம்பரிங்கோட ட்ரிக்கை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். டுவெண்ட்டி, 21, 22, 23, 26. இப்போ சியை வந்து ஒய்னு மார்க் பண்ணிருக்காங்க. சியை ஒய்னு எப்படி மார்க் பண்ண முடியும்னு பாருங்க. சி இங்க இருக்கு, ஒய் இங்க இருக்கு. ஸோ ரிவர்ஸ்ல வந்தாதான் நமக்கு அது கிட்ட. ரிவர்ஸ்ல எவ்வளவு பின்னாடி வந்திருக்காங்க பாருங்க. பி ஏ ஜெட் 3 வேல்யூ பின்னாடி வந்திருந்தா எனக்கு ஒய் கிடைச்சிருது. அடுத்தது எல்ல ஐன்னு மார்க் பண்ணிருக்காங்க. எல் எங்க இருக்கு, இங்க இருக்கு, 2 வேல்யூ பின்னாடி வந்திருக்காங்க. அடுத்தது டிபி ஒரு வேல்யூ பின்னாடி வந்திருக்காங்க. கியூஆர் வந்து ஆரை வந்து கியூன்னு மார்க் பண்ணிருக்கோம், அது வந்து எந்த ஒரு கேப்பும் இல்லாம பின்னாடி. இப்ப இந்த பேட்டர்னை தான் நம்ம அடுத்ததுக்கு ஃபாலோ பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து 3 ரிவர்ஸ்ல, அப்புறம் 2, அப்புறம் 1, அந்த மாதிரி ரிவர்ஸ்ல வர போறோம். என்ன கேட்டிருக்காங்க, எஸ் நமக்கு இங்க இருக்கு. எஸ் வந்து ரிவர்ஸ்ல 3 ஸ்பேஸ் 1 2 3 விட்டா இது வந்து ஓ. ஸோ ஓ தான் என்னோட ஃபர்ஸ்ட் வேல்யூ. ஓகே, நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஸோ அடுத்தது டீக்கு போயிருங்க. டீயா இருந்ததுன்னா திருப்பி இந்த பக்கம் 2 ஸ்பேஸ் விட்டு பார்த்தா கியூ அடுத்தது. அப்போ ஓ கியூ தான் என்னோட ஆன்சர்.
ஸோ ஃபுல்லாக செக் பண்ணணும் அவசியம் இல்லை. OQMO தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, இது ஒரு டைரக்ட் கொஸ்டின். ஸ்கொயரை கியூப் அப்படின்னு சொல்லி ரிலேட் பண்ணா சர்க்கிளை என்னவா ரிலேட் பண்றது? ஸ்கொயர்ன்றது 2D, அதோட 3D தான் கியூப். அப்ப சர்க்கிளுக்கு நமக்கு 3D என்ன வந்திருக்கும்? ஸ்பியர். ஓகே, ABCD are sitting in a line facing east. ஸோ ஃபேஸிங் ஈஸ்ட் அப்படின்னும் போது நம்ம எப்பயுமே நார்த் ஃபேஸிங்கில் பார்த்துருப்போம். இங்கே ஈஸ்ட் ஃபேஸிங் 1 2 3 4 5 6 7 எல்லாருமே இங்கே ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் நம்மளோட ஈஸ்ட். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? சி இஸ் இமீடியட் ரைட் ஆஃப் டி. சி வந்து இமீடியட் ரைட் ஆஃப் டி. இது டியா இருந்தா இது பக்கத்துலயே சி. பி இஸ் அட் அன் எக்ஸ்ட்ரீம் எண்ட். ஸோ ஒரு பக்கத்துல பி அண்ட் ஹேஸ் இ ஆஸ் இஸ் நெய்பர். ஸோ அதோட நெய்பர் இ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது ஜி இஸ் பிட்வீன் இ அண்ட் எஃப். ஸோ இக்கும் எஃப்க்கும் நடுவில் ஜி இருக்காங்க. இப்போ இ நான் இங்கே மார்க் பண்ணிட்டா இங்கே பி ஃபிக்ஸ்டு. பி வந்து எக்ஸ்ட்ரீம் எண்டு, அது பக்கத்தில் இ தான். இக்கும் எஃப்க்கும் நடுவில் ஜி, இதெல்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ சிடியை நம்ம எழுதணும்ல. ஸோ டிசியை நான் எங்கே எழுதலாம்? அடுத்தது எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டி இஸ் சிட்டிங் தேர்ட் ஃப்ரம் த சவுத். சவுத்ன்றது இங்கே கீழே இருக்கு. இங்க இருந்து தேர்ட் பிளேஸ்ல தான் டி, அதுவும் மார்க் பண்ணியாச்சு. அப்போ இந்த இடத்துல யார் இருப்பான்னா ஏ. ஹூ ஆர் த பர்சன் சிட்டிங் அட் த எக்ஸ்ட்ரீம் எண்ட்? எக்ஸ்ட்ரீம் எண்டில் இருக்கிறது யாருன்னா ஏவும் பியும்.